உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இறையழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. நம் ஆண்டவர் இயேசுவை நாம் நல்ல ஆயனாக, நம்மை வழிநடத்தும் ஆயராக நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்றைய வாசகத்தினுடைய தனிச்சிறப்பு. பழைய ஏற்பாட்டிலே கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இருந்த அந்த உறவை வெளிப்படுத்தும் ஒரு அழகான உருவகமாக, ஏன் ஓமையாக இந்த ஆயன் மக்கள், ஆயன் ஆடு உறவு இருந்தது. அந்த உறவு இங்கே இயேசுவிலே நமக்கு எண்பிக்கப்படுகிறது. யோவான் நற்செய்தியாளர் இயேசு தன்னையே ஒரு நல்ல ஆயர் என்று அழைப்பது இன்றைய நற்செய்தியாக நமக்கு படம் பிடித்து தரப்படுகிறது. நம்முடைய ஒட்டுமொத்த விவிலியத்திலே ஆயர் என்ற முதல் இடத்தை பெறுபவர் ஆபேல். எனவே ஆபேல் தொடங்கி மோசே, பிறகு தாவீது என்று பல இடையர்கள் என்று சொல்லுகிற அந்த ஆயர்களை நாம் பார்க்கின்றோம். ஆயருடைய தனித்தன்மையை பழைய ஏற்பாட்டில் ஒரு புத்தகம் சொல்லுகிறது என்றால் அது எசேக்கியேல் இறைவாக்கினர் 34ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது யோவான் 10ஆம் அதிகாரம். இதற்கிடையில் தான் நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான அந்த திருப்பாடல் 23ஐயும் ஆயர் பாடலாக, நல்ல ஆயன் பாடலாக நாம் அதை பாடுகின்றோம், ஜெபிக்கின்றோம். யோவானுக்குரிய சிறப்பு அம்சங்களில் ஒன்று, 7 இடங்களில் அந்த நானே சொற்றொடர் வருவதை பார்க்கணும். ஐ ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அதிலே 2 முறை இங்கே சொல்லப்படுவது இயேசு யார், உயிர்த்த ஆண்டவர் என்னவாக இருக்கிறார், என்னை என்னவாக இருக்க வைக்கின்றார் என்பதையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகின்றது. நல்ல ஆயன் ஞாயிறு, இறை அழைத்தல் ஞாயிறு. திருத்தந்தை புனித 6ஆம் பால் அவர்கள் 1964ஆம் ஆண்டு பாஸ்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை இறை அழைத்தல் ஞாயிறாக கொண்டாட வேண்டும் என்று பணித்ததன் காரணமாக இன்று வரை நாம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டும் என்றால் எசேக்கியேல் 34வது அதிகாரத்தின் பின்னணியில் தான் அதை படிக்க வேண்டும். அது ரெண்டத்தையும் எப்படி வச்சு பார்க்கும் பொழுது, எப்படி தொடர்புபடுத்தி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஆயர், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஆயர், திருப்பாடல் 23 எல்லாம் ஒரு சேர கடைசியில் இயேசுவில் நிறைவடைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த வாசகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 9ஆம் அதிகாரத்தில் நடக்கின்ற இந்த கருத்துக்கள் இந்த வாசகத்திற்கு பின் அமைவாக அமைகின்றது. 9ஆம் அதிகாரத்தில் பிறவியிலேயே பார்வையற்றவன் பார்வை பெறுகின்ற நிகழ்ச்சி நமக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது ஒரு வகையான ஒரு நகை முரணோடு முடிகின்றது. என்னவென்றால், பார்வையற்றவர் ஆன்மீகத்திலும் சொல்லி உடலளவில் பார்வை பெறுகிறார். ஆன்மீக தலைவர்கள் இயேசுவை பார்க்காதிருந்து ஆன்மீகத்தில் பார்வையற்றவர்களாக மாறுகிறார்கள் என்பதை உணர்த்துகின்ற வகையில் முடிகிறது. அதன் பிறகு அந்த ஆட்டுக்கொட்டில் பற்றிய ஓமை. இயேசு இந்த இடத்துல பல்வேறு வகையான ஆன்மீக உருவங்களை பயன்படுத்துகிறார். ஒன்று ஆட்டுக்கொட்டிலின் வாயில், ஆடுகளின் வாயில், நல்ல ஆயன் நானே. இதை சொல்லுவதன் வழியாக ஆண்டவர் தன்னை நல்ல ஆயராக அந்த மக்களை பாதுகாக்கின்ற கொள்ளையர், திருடர், கூலிக்கு ஆடு மேய்ப்பவர்களிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி தன்னுடைய ஆயர் நிலையை, நானே நல்ல ஆயன் என்பதை முன்னிறுத்தி வைப்பதன் வழியாக எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை மையப்படுத்தும் வாசகமாக இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. அந்த ஒரு பக்கம் திருடுவதற்காக வருகிறவர்களையும், இன்னொரு பக்கம் கூலிக்கு வேலை செய்கிற ஆயன்களையும் வேறுபடுத்தி நானே நல்ல ஆயன் அப்படின்னு தன்னை ரொம்ப அழகாக, அது என்ன நடந்துச்சோ இயேசுனுடைய உயிர்ப்பு காலத்தில் இதை சிந்திக்கிறத, நல்லா அவருடைய இறப்பு உயிர்ப்பு அதை நம்ம தியானிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தன் ஆடுகள் அப்படின்னு ஏதோ தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகள்ங்கிறத தாண்டி அங்கே போய் 16வது வசனத்தில் பார்க்குறப்ப, கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன அப்படிங்கிறப்ப, இயேசு வாழ்ந்தது, இறந்தது, உயிர்த்ததெல்லாம் ஏதோ தன்னுடைய இஸ்ராயல் மக்கள் யூத குலத்துக்கு அல்ல, அதையும் தாண்டி உலக மக்களுக்கு அந்த யூனிவர்சல் சால்வேஷன்,
உலக மீட்பை நம்ம இந்த பாஸ்கா காலத்தில் திங்க் பண்ணுறதுக்கு துணையாக இருக்குது. ஏன்னா எபிரேயர் 2:9 நம்ம வாசிக்கிறோம், அனைவரின் நலனுக்காக கிறிஸ்து இறந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி எபேசியர் 2:13 பார்த்தீங்கன்னா, இஸ்ராயேல் பிற இனத்தார் இந்த பிரிவை தன் உடல் துன்பம் வழியாக தகர்த்து அவர்களை ஒன்றாக்கி அமைதி ஏற்படுத்தினார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி போலி ஆயர்களை குறித்து அது விரிவாக தோலுரித்து காட்டுகிறது. இஸ்ரேல் மக்களை இறைவழியில் நடத்தாதவர்கள் போலி ஆயர்கள். அவர்கள் தங்களை மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் ஆடுகளை அவர்கள் மேய்க்கவில்லை. நலிந்தவை, பிணியுற்றவை, எலும்பு முறிந்தவை, வழி தவறியவை, காணாமல் போனவை, இவை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, கரிசனை இல்லை, அக்கறை இல்லை. அவை குறித்து எந்த ஒரு ஒரு நிலைப்பாடும் அவர்கள் எடுக்கவே இல்லை. இதனால் கொடிய விலங்குகளுக்கு இவை பலியாயின. தங்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களை மேய்த்து கொண்டார்கள். ஆகவே இவர்கள் போலி ஆயர்கள் என்று இவர்களே அந்த ஆசிரியர் தோலுரித்து காட்டுகிறார். கூலிக்கு மேய்ப்பவர்களாக இருப்பவர்களும் போலி ஆயர்களே. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று இந்த ஒரு கேள்வி நம்மிடத்தில் வைக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆயர்களாக இருக்கிறவர்கள் இப்படி இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஆயர் என்று சொல்லும்போதே ஆடுகளை வைத்திருப்பவர், ஆடுகளை பராமரிப்பவர் என்று சொல்லுவோம். இதுல பெரிய ஒரு யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, நல்ல ஆயர், குட் ஷெப்பர்ட். ஷெப்பர்ட் என்ன குட்டு பேடு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா நல்ல அப்படின்னு சொன்னால் அருமையான வார்த்தை காலோஸ். காலோஸ் என்ற வார்த்தை நல்ல என்று பயன்படுத்தப்படுகிறது. இயேசுவுக்கு பிடித்தமானது. அடுத்த வாரம் இந்த வார்த்தையை பயன்படுத்த போகிறார், இந்த நல்ல. அப்போ நல்லது இருக்குது என்றால் அல்லது நல்லது அல்லாதது தான் தீயது. எப்படி இந்த ஆயன் நல்லவராக மாறுகிறார், நல்ல ஆயனாக மாறுகின்றார்? ஒன்று, அவருடைய திறமையை வைத்து சொல்லலாம். நல்ல ஆசிரியர் விருது வாங்குறாரு அப்படின்னாக்கா நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு, பசங்களுக்கு சொல்லித்தராரு அப்படின்னு சொல்லலாம். அது திறமையினுடைய கணிப்பாக இருக்கலாம். இன்னொரு வாய்ப்பு என்னவென்றால், இன்னொரு சாத்தியம் என்னவென்றால், குணத்தின் பெருமை, அவருடைய குணாதிசயத்தின் காரணமாகத்தான் அவர் நல்ல ஆயனாக மாறுவதை பார்க்கின்றோம். என்ன குணாதிசயம் அப்படி என்று பார்க்கும் பொழுது இன்றைய வாசகம் மிக தெளிவாக 8 வசனம் தான். அந்த 8 வசனத்துல 4 வசனத்துல ஒரு சொற்றொடர் திரும்ப திரும்ப வருவதை பார்க்கின்றோம். ஏனெனில் ஆயன் தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார். தன் உயிரை பணயம் வைத்து ஆடுகளை பாதுகாக்கிறது தான் நல்ல ஆயனுடைய இலக்கணமாக இருக்கிறது. அது வேறு யாருமாக இருக்க முடியாது, இயேசு மட்டுமே தான். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவாராம். ஆண்டவர் என்ன முடிவு பண்றாரு, அவங்க ஆயரே கிடையாது, they are not shepherds, அவங்க ஆயரே கிடையாது, ஆடுகளும் அவருக்கு சொந்தமும் கிடையாது. அப்ப எப்படி அவர்கள் ஆயராக இருக்க முடியும்? அதான் பொய், போலி அவர்கள் சொல்ற. அடுத்த வசனம் பார்க்கும்போது, கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை, அக்கறை இல்லை. ஆனால் தான் அவங்க கெட்ட ஆயர்கள், போலி ஆயர்கள் என்று. அப்போ நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பது தான் அவருடைய இலக்கணமாக இந்த 4 இடங்களிலும் விளக்கப்படுவதை பார்க்கின்றோம். அகாத்தோஸ், அது ஒரு வார்த்தை. குட் என்ற வார்த்தை மாரல் குவாலிட்டி, ஒரு நடத்தை, ஒரு நல்லது, இது நல்லதுப்பா, இது நல்லது, கெட்டது அப்படின்னு சொல்றது பிரித்து காட்டுவதற்காக ஒரு ஒழுக்கத்துக்குரிய நன்னடத்தைக்குரிய சான்று அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று நீங்கள் சொன்னது காலோஸ் என்ற வார்த்தை. ஏன்னா நீங்கள் காலோஸ் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது ஒரு குணாதிசயம், அது பிரிக்கவே முடியாது அந்த நபரிடமிருந்து. நீங்கள் நல்ல ஆசிரியர் சொன்னீங்க, நல்ல டாக்டர். ஒரு சிலர் போய் நல்ல டாக்டர், இஸ் அ குட் டாக்டர் அப்படின்னுவோம். அவருக்கு மருத்துவ அறிவு தெரிந்ததால் அல்ல, மாறாக அவர் கைராசிக்காரர். அணுகுமுறை, அவருடைய அணுகுமுறை, பரிவு, கருணை, இரக்கம், அவர் நடந்துக்கிற விதமே வித்தியாசமா இருக்கு. அதனால அவர் குட் டாக்டர் அப்படின்றது அந்த ஒரு வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. தந்தைவர்கள் சொன்னது போல இந்த உயிரை கொடுப்பது. தாவீது வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி, இங்க நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இப்ப கோலியாத்தை எதிர்ப்பதற்காக தாவீது போரிட போகிறார், சண்டை போட போறாரு. அப்ப சவுல் கேட்கிறாரு, இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து உன்னால போரிட முடியுமா? நீயோ சாதாரண ஒரு இளைஞன், உன்னால் முடியுமா? அப்படின்றப்ப 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36 சொல்லுவார். தாவீது சொல்லுகின்ற வார்த்தை, தாவீது சவுலை நோக்கி, உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாயினின்று ஆட்டை பிடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்துக் கொள்வேன். உம் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் பண்றப்ப விருத்த சேதனம் செய்யாத பெலிஸ்தியன் அவற்றில் ஒன்றை போலத்தான்
என்னை ஆண்டவர் இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். நம்ம திருப்பாடல் 23 படிப்பதை போல, ஆண்டவரே என் ஞாயிறு எனக்கு ஏதும் குறையில்லை. ஏன்னா அந்த தன்னுடைய வாழ்க்கையில தாவீது அரசன் தன்னுடைய வாழ்க்கையில அதை கடைபிடித்திருக்கிறார், பார்த்திருக்கிறார். ஏன்னா ஆடு வைக்கிறவர் தான் அவர். ஆடுகளுக்காக என் உயிரை கொடுப்பேன். அந்த வெறும் வார்த்தையல்ல, தன்னுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுத்தினார் என்பதை யோவான் நற்செய்தி முழுமையா படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியும். யாரால் உயிர் கொடுக்க முடியும்னா சும்மா அப்படி இல்லை, அந்த உயிர் கொடுக்க முன்னாடி அதை அறிந்திருத்தல். நல்ல ஆயன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். இந்த அறிந்திருக்கிறதில் பற்றி இங்கே கொஞ்சம் பார்த்தோம்னா 14-15 ரொம்ப அழகாக வருது. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தை அறிந்திருக்கிறேன், அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். இது ஒரு பயங்கர உச்சத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. எப்படின்னா, ஒரே கடவுள் 3 ஆட்கள், அப்போ தந்தையும் மகனும் முழுமையாக அறிந்திருக்கிறார்கள். அந்த அறிதலை கொண்டு போய் என் ஆடுகளை அறிவேன், அதுபோல் நான் என் ஆடுகளை அறிவேன்னா, இது அறிதல்ங்கிறது வெறும் நாலேஜ் அல்ல, சும்மா ஒரு அறிவு மட்டும் இல்லை. ஆனால் இது அதை தாண்டுது. டு நோ இஸ் டு லவ் அப்படிம்பாங்க. அறிவுதல் என்பது அன்பு, முழுமையான அன்பு இருக்கிறப்ப முழுமையாக புரிந்து கொள்ளுதல். அது இன்னும் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, கினோஸ்கோ அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த அறிந்திருத்தல்ங்கிறதுல உறவு இருக்கான், அந்த அறிந்திருக்கிறதுல அனுபவம் இருக்கான். அந்த ஆயனும் ஆடும் அது ஒரு விதமான அன்பு, அறிதல், உறவு, அனுபவம் எல்லாம். அதனால தான் சொல்லுவாங்க, என்னை உனக்கு தெரியும், ஐ நோ யூ அப்படின்னா கணவன் மனைவி அந்த அன்புக்கே வருதான். ஐ நோ யூனா என்னை முழுமையாக உனக்கு தெரியும், உன்னை எனக்கு முழுமையாக தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த அறிதலை கொண்டு வந்து இங்கே வைக்கிறார். என் ஆடுகளை நான் அறிவேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அப்போ உண்மையாலுமே எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே அவரை பற்றி அறிதல் அதிகமாக இருக்கும். எங்கே அறிதல் அதிகமாக இருக்கோ அங்கே அன்பு பெருகும். அப்போ இந்த உறவை கொண்டு வந்து நம்மளோட இணைக்கிறார். ஒரு ஆயனாக நம்மளை இவ்வளோ முழுமையாக அறிந்திருக்கிற தெய்வம், அப்படிப்பட்ட ஒரு ஆயன் நம்ம ஆடுகளும் அவரை அறிந்திருக்கின்றன. இதுதான் இன்னைக்கு அழைப்பு, நாம் எந்த அளவுக்கு அவரை அறிந்திருக்கிறோம்னு. இந்த தந்தை மகன் ஒற்றுமை நம்ம யோவானுக்கு சிறப்பு. பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரம் முதல் வசனமே வாக்கு கடவுளோடு இருந்தார், அந்த வார்த்தை மகன் தந்தையோடு. 10வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். அதே 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்தில் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பது போலங்கிறாரு. 17வது அதிகாரத்தில் தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பது போல அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக. அப்போ இந்த யோவான் நற்செய்தியாளர் அந்த தந்தை மகன் உறவு, அந்த உறவை கொண்டு வந்து அந்த அறிதலை கொண்டு வந்து ஆயன் ஆடுகளோட இணைச்சு பார்க்குறப்ப நம்மளை கடவுள் எவ்வளோ உயர்த்திருக்கிறாரு, அவரோட இணைச்சிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. யோவான்ல பல இடங்களில் தந்தை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன், தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். அப்போ தந்தை என்னை அறிந்திருப்பது போல நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். இயேசுவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஒரு உரைக்கல் வேணும் அப்படின்னாக்கா அது தந்தை தான். அப்பாட்ட தான் அவர் கற்றுக்கிட்டார். அதுவும் அப்போ இங்கே நான் ஏற்கனவே படி சொன்னோம், நம்ம இது ஒரு மாடல் மாதிரி இல்லை. தந்தை செய்வது போல் நான் செய்கிறேன், தந்தை செய்வதை நான் தொடர்ந்து செய்கிறேன். அந்த தந்தையுடைய கரிசனை உங்களுக்கு சேர்ந்து யார் வழியா? என் வழியா. அந்த தொடர்ச்சியை தான் அவர் அங்கே வலியுறுத்த அந்த காத்தோஸ் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறார். யோவான் நற்செய்தி முழுவதுமே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்பா தான், அந்த ஹெவன்லி ஃபாதர், விண்ணக தந்தை. தந்தை என்னை அறிந்திருப்பது போல நான் உங்களை அறிந்திருக்கிறேன். அது மாதிரி மாடல் அண்ட் காப்பிங் அது மட்டும் இல்லை, அந்த தொடர்ச்சி, அக்கறை, கரிசனை, அந்த அன்பு, தந்தையின் அன்பு உங்கள்கிட்ட சேருதுப்பா என் வழியாக என்று அந்த உறவை ஏற்படுத்துவதையும் நான் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் ஒரு நல்லாயனுடைய அருமையான பண்புகள் 14-15 வசனம் படிக்கிறப்ப 3 அருமையான பண்புகள். 1, ஆடுகளை நன்கு அறிந்தவர் நல்லாயன். 2வது, வழிநடத்தக்கூடிய பாதை தெரிந்தவர், எந்த பாதையில கூட்டு போனால் அந்த ஆடுகள் பாதுகாப்பாக பத்திரமா இருக்கும் அப்படின்றது. 3வது, எந்த வகையான துன்பங்கள் இவற்றால் பாதிக்கப்படும் பொழுது அதை பாதுகாக்க வல்லவர். நன்கு அறிந்தவர், பாதை தெரிந்தவர், பாதுகாக்க வல்லவர். யோவான் நற்செய்தியிலே நல்ல ஆயனாக வெளிப்படுத்தும் இயேசு தன்னுடைய ஏக்கத்தை, தனக்குள் ஒரு ஆதங்கம் இருப்பதை வெளிப்படுத்துகிறார். அதனால் 16ஆம் வசனம் மிக அழகாக சொல்கிறது, இந்த கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் உள்ளன, அவையும் சேர வேண்டும். நம்ம இன்னைக்கு துவக்கத்தில் சொன்னீங்க இறை அழைத்தல் ஞாயிறுன்னு சொல்லிட்டு. இறை அழைத்ததுக்கு ஏன் பொறுத்து நான் பார்க்குறேன்னாக்கா, இறை அழைத்தல் வேற ஒன்றும் இல்லை, இந்த கொட்டிலுக்கு ஆடுகளெல்லாம் கொண்டு சேர்ப்பது. நான் உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன் என்று மற்ற ஒத்தமை நற்செய்திகளை ஆண்டவர் சொல்லுவார். இங்க ஆண்டவருடைய அழைப்பு எப்படி இருக்குனாக்கா, அந்த அழைப்பு இங்க இல்லை. ஒத்தமை நற்செய்தியில் இருக்கிற அழைப்பு மாதிரி இங்க கிடையாது, இது வேறு மாதிரி. என்ன சொல்றா, நீங்க போய் ஆடுகளை பிடிச்சிட்டு வாங்க,
என்னுடைய கொட்டிலுக்கு கொண்டு வந்து சேருங்கள் என்று யார் இந்த கொட்டிலை சேராத ஆடுகள் என்று நாம் பல கோணத்திலே பார்க்கலாம். ஒன்று, இன்னும் இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், 2 இருக்கலாம். இன்னொரு பகுதி இந்த கிரேக்கர்களை கூட சொல்லலாம், யூதர்கள் அல்லாத மற்ற பிற இனத்தவர்கள் வர வேண்டும் என்று. 3வது யாரை சொல்லனாக்கா, நீங்கள் குழுக்குள்ளா இருக்கிறீங்க, நீங்கள் பேதுருக்கு சொந்தம்னா, பவுலுக்கு சொந்தம்னா, அப்போலோவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களும் வேற ஒரு ஆயனை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆடெல்லாம் பிடிச்சிட்டு எல்லாரும் ஒரே ஆயன், ஒரே மந்தை என்ற அந்த நிலை ஏற்பட வேண்டும் என்று இயேசு தனக்குள் இருக்கிற அந்த ஆதங்கத்தை, ஏக்கத்தை வெளிப்படுத்தி அந்த பொறுப்பை நம்மிடம், அதுதான் இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம், மறைப்போதகம், மிஷன் என்று சொல்லுகிறோம் இல்லையா, தூதுரை பணி என்று சொல்லுகிறோம். திரு அவை இருப்பதே தூதுரை பணிக்காகத்தான். இந்த ஆடுகளை கொண்டு ஆயனிடம் சேர்ப்பது தான் நம்முடைய பணி. அதுதான் இறை அழைத்தல் பணியாகவும் ஞாயிறாகவும் நாம் அதை பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 12 முடிய உள்ள வசனங்கள் ஆகும். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே பேதுரு யூத தலைமைச் சங்கத்தின் முன் ஆற்றிய உரையானது நமக்கு தரப்படுகிறது. பேதுருவும் யோவானும் மக்கள் நடுவே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவரை நம்புகிற நாமும் உயிர்த்தெழுவோம் என்று வாழ்வின் பிடிப்பினைகள் பற்றி அழகாக சொல்லுகிறார்கள். இதை நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கைது செய்து கொண்டு போகிறார்கள். மறுநாள் அவர்களை காவலில் வைத்து விசாரிக்கிறார்கள். அப்பொழுது யூத தலைமைச் சங்கத்தின் முன்பாக இந்த விசாரணை வருகிறது. யூத தலைமைச் சங்கம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான அமைப்பு. தலைமை குருக்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், மற்ற பெரிய மூப்பர்கள், இவர்களை கொண்ட ஒரு தலைமைச் சங்கம் உருவாக்கப்பட்டிருந்தது. அவர்களை பொறுத்த மாத்திரத்தில் யூத மத சட்டங்களை அடிப்படையாக வைத்து பொது வாழ்க்கையிலும் அவர்கள் தீர்ப்புகளை வழங்கினார்கள். தொடக்க முதலே இயேசுவையும் பின் வளர்ச்சியாக திருத்தூதர்களையும் எதிர்த்தார்கள். அவர்கள் இவர்களோடு முரண்பட்டு நின்றார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. மறைநூல் அறிஞர்கள் யூத சட்டத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து விளக்கங்கள் கொடுத்தார்கள். ஆனால் இயேசுவோ மனித மாண்பு, மனித நேயம், மனித அன்பு, இதை அடிப்படையாக வைத்து சட்டத்தை அவர் விளக்கினார். இது யூத சட்ட விளக்கத்திலிருந்து முரண்பட்டு நின்றது. ஆகவே தங்கள் அதிகாரத்தை இவன் பிடுங்கிக் கொள்கிறான் என்று யூத தலைமைச் சங்கத்திற்கு வருத்தம் இருந்தது. மேலும் இயேசு தன்னுடைய சொல்லுக்கு வலு சேர்க்கிற வண்ணம் புதுமைகளை, அவர் ஆற்றல்களை வெளிப்படுத்தினார். ஆகவே அந்த சொல் சரி என்று மக்கள் நம்பும்படியாக அது அமைந்தது. இது அவர்களுக்கு எரிச்சலை தந்தது. தங்கள் அதிகாரம் பிடுங்கப்படுகிறது என்பதற்காக இதை அடக்க, இதை ஒடுக்க அவர்கள் முயன்றார்கள். அப்பொழுதுதான் இயேசுவின் பெயரால் நீங்கள் போதிக்கக்கூடாது என்று அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். அதற்கு மறுப்பு சொல்லுகிற அந்த உரைதான் இன்றைய முதல் வாசகத்தின் உரையாக அமைந்திருக்கிறது. இன்னொன்று இதே தலைமை சங்கம் தான் இயேசுவுக்கு சில நாட்களுக்கு முன்னால் தீர்ப்பு அளித்தது, பிலாத்துவிடம் அனுப்பியது. சிலுவை சாவை ஏற்கனவே அவர்கள் முடிவு செய்துவிட்டு அதை பிலாத்து வழியாக உறுதி செய்தார்கள். எனவே இதே தலைமை சங்கம் இந்த அடுத்து இயேசுவின் வாரிசுகளாக இருக்கின்ற, தொடர்ச்சியாக இருக்கின்ற இந்த சீடர்களை விசாரணை நடத்துகிறார்கள். இந்த சூழலிலே 8ஆம் வசனம் அழகா ஆரம்பிக்கிறது. அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறினார். இது எங்க நமக்கு எதிரொலியா பார்க்கிறோம்னாக்கா, லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 11-12 இதை படிக்கிறோம். தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது, என்ன பதிலளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். இது இங்கே நிறைவேறுகிறது. அந்த சீடர்கள் முதன்முறையாக இந்த அதிகாரத்தினுடைய மையமாக இருக்கின்ற தலைமை சங்கத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுது பேதுரு தூய ஆவியார் ஆட்கள். அப்ப இயேசுடைய அந்த வாக்குறுதி திரு ஆவியிலே நிறைவேறுகிறது. உயிர்த்தாண்டவர் நம்மை விட்டுட்டு அனாதைகளாக, அகதிகளாக விட்டு போகவில்லை. நம்முடைய திரு ஆவையும் சரி, நம்முடைய தனி வாழ்வும் சரி, குடும்ப வாழ்வும் சரி அவர் வழி நடத்துகிறார். யார் வழியாக? தூய ஆவியார் வழியாக. நம்முடைய இடர்பாடுகள், இப்படிப்பட்ட தர்ம சங்கடம் சொல்றனே, அப்படி வரும் பொழுது நாம் தொடர்பு கொள்ள வேண்டியவர் இமீடியட், உடனடி தொடர்பு, உதவி எண் தூய ஆவியார். அவர் நமக்கு கை கொடுக்கிறார் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இதே பேதுரு ஒரு கோழை உள்ளத்தோட, பயத்தோட, ஒரு மாதிரி இயேசு வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப, இயேசு மீட்பர், இறைமகன், அவர் கூட இருக்கிறப்பயே ஆனால் தடுமாறிட்டு இருந்தவர். ஆனால் அந்த தூய ஆவியானவர் இறங்கிய பிறகு வாழ்க்கையே மாறுது. அப்படியே எவ்வளவு தைரியம்! அதனால தான் நம்ம படிக்கிறோம் தூய ஆவியின் கொடைகள். அப்போ ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம்,
அந்த திடம் இவருக்கு அப்படியே எவ்வளோ போல்ட்னஸ், அது என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் நேச்சுரல் போல்ட்னஸ்ங்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு தன்னை கொன்னுடுவாங்க இவங்க இயேசு கொண்ட மாதிரிங்கிற அளவுக்கே தெரிந்திருந்துமே தைரியமாக உயிரை கொடுக்க கூட துணிஞ்சிட்டார். தைரியமாக நடந்ததை சொல்லுவோம் அப்படின்ட்டு அழகாக பேசுகிறாரு. அந்த தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எப்பயுமே தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. இவர் பாருங்க, இந்த புதுமை யாரால் நடந்துச்சு, தன்னால் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம், நான் தான் செஞ்சேன்னு சொல்லலாம், அதான் இயேசுவே இப்போ இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இல்லை, நாசரேத்து இயேசுவின் பெயரால், அதுதான். அப்போ எப்பயுமே ஆவியானவரை நாம் ஆட்கொள்ளப்பட்ட இறை மக்களாக வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவரால் தான் நடக்கிறது. இன்றைக்கி நிறையா பேர் ஏதோ தான் செஞ்ச மாதிரி எல்லாத்தையும் சின்ன ஒரு விஷயம் செஞ்சுவிட்டு நான் தான்னுக்கிட்டு அந்த சுயநலம் தற்பெருமை அதிகமாகிட்டு இருக்கிற நேரத்தில் பேதுரு நமக்கு ஒரு பாடம். இதே தலைமை சங்கம் தான் பலருக்காக ஒருவன் இறப்பது நலம். அந்த ஒருத்தனை சாவடிச்சிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. அவர்களுக்கு தெரியவில்லை அது முடிவல்ல, அதுதான் துவக்கம் என்பது. ஏன்னா அந்த இறப்பு உயிர்ப்பின் வழியாக ஏறக்குறைய 5000 இவர்களால் ஜீரணிக்க முடியல. எதை அவர்கள் முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது விஸ்வரூபமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால அவர்கள் கேட்கின்ற வார்த்தை நமக்கு 8ஆம் வசனத்துல தான் ஆரம்பிக்குது. ஆனால் 7ஆம் வசனத்தில் அவங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் அப்படின்றப்ப தான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் சொல்லுகின்ற, நீங்கள் அருமையாக சொன்னீங்க, இயேசுவின் பெயரால். இந்த முடக்குவாதம் உற்றவன் அவன் எழுந்து நடக்கிறப்ப சொல்லிப்பா என்கிட்ட பொண்ணோ வெள்ளி என்கிட்ட இல்லை. அவர் சொல்லுகின்ற வார்த்தை 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன் எழுந்தின, நசரேத்து இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன் எழுந்தின. அப்போ அதுதான் அவர்களுக்கு மையமாக இருந்தது. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நான் செய்யலைப்பா, நீங்கள் அருமையாக சொன்னீங்க, நான் செய்யலை, இயேசு செய்கிறார். இயேசுவின் பெயரால் நான் செய்ய, நான் ஒரு கருவி தான். இன்னைக்கு இறை எழுத்தல் ஞாயிறு அதுதான். நம்முடைய குருக்களாகிய நமக்கும் ஏதோ நானும் ஒன்றும் பெரிய பிரசங்கியார் கிடையாது. இயேசுவை போல பிரசங்கிக்கிறது யாருக்குமே இன்னைக்கு கிடையாது, அந்த தகுதியும் இல்லை. அவரை போல சிறந்த ஒரு மறைவுரையாளர் யாரும் கிடையாது. நாங்கள் பேசுவது இயேசுவின் பெயரால் பேசுகிறோம். ஏதாவது சின்ன கட்டடம் கட்டினாலும் சரி, சின்ன கோயில் கட்டினாலும் சரி, வேற ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் செய்தாலும் சரி, என்னுடைய பெயர் வெளிப்பட அல்ல, இயேசுவின் பெயரால் செய்கிறேன். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நான் ஒன்றுமில்லை. அதனால தான் பல நேரங்களில் நம்ம மறை போதகர்கள் அவர்களுடைய பணியெல்லாம் அளப்பெரிய பணி நம்முடைய நாட்டுக்கு வந்து சேர்ந்து. உதாரணமாக பல மறை மாவட்டங்களில் MEP பிரீஸ்ட், நம்ம சாதாரண ஒரு சின்ன குடிசை கட்டினா கூட அதில் ஒரு கல்லை வச்சுருவோம். தோற்றம், யார் இது பண்ணது, யார் இது பண்ணது, நான் பண்ணது அப்படின்னு சொல்லி பேர் வந்து பெரிய எழுத்துல இருக்கணும். ஒரு இடத்தில் கூட அவர்கள் பேர் யாரு பேரும் கிடையாது. அதான் அவர்களுடைய பணி. காரணம் அவர்கள் செய்கின்ற பணி இயேசுவின் பெயரால். அதைத்தான் ஆண்டவர் இங்கே உணர்த்துகின்றார். இந்த இவர்கள் பேதுரு அந்த தலைமை சங்கத்தின் முன்னாடி ஆட்கொள்ளப்பட்டு சொல்லுகின்ற வார்த்தை, அவன் எழுந்து நடப்பது நான் செஞ்ச வல்லமை கிடையாதுப்பா. நீ கேட்ட பத்தியே யாருடைய பெயரால், யாருடைய வல்லமையான்னு. நீ கொன்னியே, நீ செத்துட்டான்னு நினைச்சியே, ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார், மூளைக்கல்லாக விளங்கி இருக்கின்ற இயேசுவின் பெயரால் நாங்கள் இதையெல்லாம் செய்கிறோம்னு சொல்லும் பொழுது அதான் நம்முடைய ஆன்மீகம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கட்டியிருக்கின்ற ஆன்மீகம் அதுதான். இயேசுவின் பெயரால் தான் என்னுடைய வாழ்க்கை. இயேசு என்ற அந்த பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் எனவே அனைவரும் மண்டியிட இயேசுவே ஆண்டவர் என நாம் அறிக்கையிடுவோம். அதுதான் என்னுடைய வல்லமை. எங்கிருந்து வருகிறது? இயேசுவிடம் வருகிறது என்ற நம்பிக்கை குருக்களாகிய நமக்கும் இறை மக்களுக்கும் நம்முடைய திரு அவைக்கும் கொடுக்கப்படுகின்ற அற்புதமான நம்பிக்கையை பேதுரு வெளிப்படுத்துகின்றார். பவுலடியார் தன்னுடைய ஞான மகன் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவார், இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறை வார்த்தையை நீ அறிவிப்பதில் கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு என்று அவர் அழகாக இறை வார்த்தை பணியை பற்றி சொல்லுவார். பேதுரு இன்னைக்கு அதுதான் செய்கிறார். அது ஒரு நல்ல ஒரு அறுவடை செய்கிறார். சூழ்நிலை, அவன் முடக்குவாதமுற்றவன், ஊனமுற்றவன் நடந்துட்டான், புதுமை நடந்துடுச்சு. இப்போ பெரிய விஷயமாயி தலைமை சங்கத்துக்கு முன்னாடி நிற்கிறார். அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூட, அந்த விசாரணையை பயன்படுத்தி நற்செய்தியை அறிவிக்கின்றார். நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது ஆதி திரு அவை அந்த நறுக்காக நம்முடைய விசுவாச சத்தியங்களை, உண்மைகளை சொல்லுவார்கள். அதைத்தான் ஆங்கிலத்தில் கெரிக்மா என்று சொல்வார்கள். நற்செய்தி அறிவிப்பினுடைய சாராம்சம் அதான் கெரிக்மா. இது அழகான 2 வார்த்தையில் அவர் சொல்லுகிறார். ஒன்று, இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறிந்தீர்கள், இயேசுவை கடவுள் உயிர்ப்பித்தார். 2, நீங்க கொன்னீங்க, அவரு உயிர்ப்பித்தார். இதான் நம்முடைய நம்பிக்கை வாழ்வு, விசுவாச வாழ்வு. இதை அந்த தலைமை சங்கத்துக்கும் செய்தியை சொல்லிட்டார். சூழ்நிலை அதான் நம்முடைய இந்த இறை அழைத்தல் ஞாயிறு கொண்டாடும் பொழுதெல்லாம், வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிட வேண்டும். இந்த பாஸ்கா காலத்தில் 2ஆம் வாசகம் நம்மை செயல்பாட்டுக்கு இட்டுச் செல்கிற தத்துவங்களை அது எடுத்துச் சொல்கிறது.
1 யோவான் 3:1-2 ரெண்டே வசனங்கள் தான். அதில் முதலாவதாக சொல்கிற கருத்து, நாம் கடவுளின் பிள்ளைகள். எவ்வாறு கடவுளின் பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்துவில் அவர் நமக்கு தந்த தூய ஆவியில் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்றவர் சொல்லுகிறார். இந்த உண்மையை நாம் உள்ளத்தில் உணர்தல் வேண்டும். இந்த உண்மைக்கு நாம் சான்று பகர வேண்டும். இந்த உண்மையை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்று அவர் ஆழமாக நமக்கு ஒரு கருத்தினை சொல்லுகிறார். நாம் எவ்வாறு ஆயனுடைய குரலை கேட்கிற மந்தையாக, அல்லது நம்முடைய தலைவன் இயேசுவினுடைய குரலை கேட்கிற அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழுகிறோம் என்பதனை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. 2 வசனங்கள், அந்த 2 வசனத்தில் நம்முடைய வாழ்வியலை அடக்கி விடுகிறார். கடவுள் எப்படி அன்பு கொண்டுள்ளார் என்பதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்றாரு, நம்மளாம் கடவுளுடைய பிள்ளைங்கப்பா. நான் நல்லவனா, கெட்டவனா, உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா, அதெல்லாம் கிடையாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை. அந்த ஒரு கிரைட்டீரியா போதும். நான் எதற்காக என்னை ஆண்டவர் சாமியாரை கூப்பிட்டுருக்கிறாரு? திறமைகள் எல்லாம் இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. நான் ஆண்டவருடைய குழந்தை. அந்த ஒரே ஒரு காரணம். எதற்காக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? நீங்களும் நானும் ஆண்டவருடைய குழந்தைகள். அதுதான் அந்த அன்பினுடைய வெளிப்பாடு. அதுதான் என்னை அன்பு செய்கிறார் என்றால் நான் இருக்கின்ற நிலையிலே அன்பு செய்கிறார். இப்போ தந்தையர்கள் சொன்னது போல இன்றைக்கு இந்த நல்லாயன் ஞாயிறு, அப்போ ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கின்ற மந்தைகளாக நாம் மாற வேண்டும். அதே போல் ஆண்டவருடைய செவி வழி நடக்கின்ற குருக்களாக, கன்னியர்களாக, பொதுநிலையினராக நாம் மாற வேண்டும். யோவான் நம்முடைய நிலையை அவ்வளோ உயர்த்தி காட்டுகிறார். அந்த எப்படி வந்துச்சு உயர்த்தினா, அந்த இயேசுடைய இறப்பு உயிர்ப்பினால் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன நிலை அந்த திருப்பாடல் ஆசிரியர் 34:8 சொல்லுது போல, ஆண்டவர் எத்துணை இனியவர், எத்துணை அன்பு நம்மில் கொண்டுள்ளார் என்று சுவைத்து பாருங்கள் என்று அழைச்சிட்டு, இது இன்றைக்கு மட்டும் இல்லை, அது எதிர்காலத்துக்கும் ஒரு பெரிய அச்சாரமாக உறுதி தருவதாக அமைந்திருக்கிறது. நாம் கடவுளை பார்க்க போகிறோம். அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை போல இருப்போம். அப்போ நமக்கு இன்றைக்கும் நாளைக்குமே எதிர்காலத்துக்குமே ஒரு பெரிய நம்பிக்கையை தருவது இயேசுடைய உயிர்ப்பாக அமைவது. இந்த நல்லாயன் ஞாயிறு, இறையழைத்தல் ஞாயிறு, இது எல்லாத்துக்குமே சாராம்சமாக அழகாக ஆயன் ஆடுகள்ங்கிறது நத்திங் பட் கடவுள் நம்ம எல்லாத்தையும் பிள்ளைகளாக வச்சிருக்கிறார். அந்த அன்பின் உச்சம் நீ ஏன் பிள்ளை சொந்தம் கொண்டாடுறார். இப்படி ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, அழைக்கிறார் அப்படின்னா நம்மளையெல்லாம் ஏதோ திறமையை வச்சுலாம் இல்லை. அவர் எப்பொழுதுமே தகுதியானவர்களை அழைப்பதில்லையாம், அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ கடவுள் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறார். இப்பேற்பட்ட கடவுளுக்கு பிள்ளைகளாக, நல்ல ஆடுகளாக நம்ம பணி செய்யணும், வாழணும். நாம் ஒரு ஆயனாக, நல்ல ஆயனாக பிறருக்கு இருக்கணுங்கிறத இன்றைய ஞாயிறு வார்த்தைகள் எல்லாம் நம்மை ஒரு அழைப்பாக இருக்கிறது. பார்வையாளர்களாக இருக்கிறவர்கள் பங்கேற்பாளர்களாக மாறுதல் வேண்டும். நாம் அந்த தலைமை பொறுப்பை, நாம் அந்த நிகழ்ச்சி நடத்துகிற அந்த பொறுப்புக்கு நாம் வருதல் வேண்டும். நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர்வோம் என்றால், நம் ஆயன் இயேசு அவருடைய மந்தையில் அவருடைய குரலை கேட்க நம்மை பணித்திருக்கிறார் என்றால், நாமும் ஒரு ஆயனாக நாம் பிறருக்கு சான்று பகர வேண்டும் என்றால் அந்த உள்ளார்ந்த ஒரு விழிப்புணர்வு வேண்டும். அதனை இந்த ஞாயிறு நமக்கு தருகிறது. நல்லாயின் குரலுக்கு செவிமடுப்போம், இறைபணி ஆற்ற நாம் முன் வருவோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மிகுந்த அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.